இறைவனுக்கு பிறகு ஜெயம் ரவி நடித்து வெளியே இருக்கிற படம் சைரன். கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வந்துட்டு சாங்ஸுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. சாம் சிஎஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார், பிஜிஎம் பண்ணியிருக்கிறார். ஆண்டனி பாக்யராஜுங்கிற புதுமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. ஸோ படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏற்கனவே ஒரு கொலை குற்றவாளி ஜெயம் ரவி அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, பரோலில் வராரு. ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, பரோலில் வராரு. அவர் வந்ததுக்கு பிறகு அவர் சந்தேகப்படுற மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த சம்பவத்தோட ஜெயம் ரவியை வந்துட்டு முடிச்சு போட்டு பார்க்குறாங்க கீர்த்தி சுரேஷ். அவங்க வந்துட்டு ஒரு போலீஸ் அதிகாரியாக வராங்க. பட் இந்த கதாபாத்திரம் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கா அப்படின்லாம் நம்மளால் யோசிக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய கதாபாத்திரம் கடந்து போயிடுது. போலீஸ் அதிகாரி, பெண் போலீஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து விஜயசாந்தி அவங்க தான் ஞாபகத்து வருவாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கௌதமி பல படங்களில் வந்து போலீஸாக நடிச்சிருப்பாங்க, கார்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்னேகா கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. பட் பெருசாக வந்துட்டு தமிழில் வந்துட்டு பெண் போலீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி சொன்னோம்னா விஜயசாந்தியை தவிர்த்து வேறு யாரையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த காப் ரோல் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு வந்துட்டு ரொம்ப ஆக்ஷனாகவே பண்ணியிருக்கிறாங்க. ஜெயம் ரவி அடித்து இழுத்துட்டு போகிற இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக நடிச்சிருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு பொருத்தமாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அனுபமா பரமேஸ்வரன் அவங்க சூப்பராகவே இருக்கிறாங்க. செம்ம க்யூட்டு, செம்ம அழகு, ஒரு அழகான கவிதையை படித்த மாதிரியான ஒரு அழகு. யோகி பாபுக்கு காமெடி படத்தில் கிடையாது, காமெடி கொடுத்துருக்குறாங்க. பட் அதை அவருடைய ஸ்டைலில் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ரசிக்கலாம். மற்றபடி படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்வெஸ்டிகேட், நல்ல ஒரு த்ரில்லாக வந்து படம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முந்தைய இந்த மாதிரி படமே வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய படம் வந்திருக்குது. இந்த மாதிரி இதே மாதிரி படங்கள்லாம் கூட நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமாக வந்து ஜெயம் ரவிக்காக இந்த படம் பார்க்கலாம். 2 கெட்டப்பில் வராரு. முதிர்ச்சியான கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அனுபமா கூட வர்ற சீனும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஜெயம் ரவியை பார்த்த மாதிரி இருக்கும். பட் அந்த முதிர்ச்சியான கெட்டப்பில் வந்துட்டு எனக்கு ஜெயம் ரவியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.